டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவங்க வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியது, அவங்க கிட்ட பணம் வாங்கிக்க வேண்டியது, சொகுசு வாழ்க்கை இதை வச்சு வாழ வேண்டியது. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. போட்டோ எனக்கு நியூடா வேணும், அது இதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டு. அவ்வளவு பட்டப்பகல்ல கோயம்பேடுல காரை வச்சு இடிச்சு இந்த பொண்ணை தூக்கிக்கிறான். அவங்க தம்பி மேல காரை நிறுத்தி ரிவர்ஸ்ல வந்து இடிக்கிறான். காதலியுடனும் வேறு ஒரு பெண் உடனும் ஒரே நேரத்தில் உறவு கொள்ள வலியுறுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட காதலன் மீது IT பெண் ஊழியர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அந்த பெண் மற்றும் அவரது சகோதரரை கார் ஏற்றிக்கொள்ள முயன்ற பகீர் சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன IT பெண் ஊழியர் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று கோயம்பேடு CMPT காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு மிஸ்டு கால் மூலம் பழக்கமான நபர் அம்பத்தூரைச் சேர்ந்த பரத், இவருடன் நட்பு ஏற்பட்டு பின்னாளில் காதலாக மாறியது. அடுத்த சில மாதங்களில் பரத் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். பரத் தனது தந்தையைப் போல டிரான்ஸ்போர்ட் தொழில் தொடங்க உள்ளதாகவும் கூறி என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டார். மேலும் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி பணம் கேட்டதால் தனியார் வங்கி மூலமாக 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். மேலும் தன் நகைகளை ஏமாற்றி வாங்கி கொண்டதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் என்னை நம்ப வைத்து தன்னுடன் நெருங்கி பழகியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த புகாரில் இதே போன்று திவ்யா என்ற மற்றொரு பெண்ணிடமும் பழகியதாகவும் தன்னோடு சேர்த்து திவ்யாவிடமும் தகாத முறையில் ஒரே நேரத்தில் உறவு வைக்க முயன்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பரத்தின் நடவடிக்கைகள் சந்தேகப்படும்படியாக இருந்ததால் பரத்தின் சமூக வலைதள பக்கத்தை ஆய்வு செய்தபோது பல சிறுமிகள், பெண்கள் பணக்கார பெண்களை குறிவைத்து ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்ற முயன்றது தெரிய வந்தது. இதனால் அவரை விட்டு விலகி கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டபோது பரத் மற்றும் அவரது தந்தை பிரகதீஸ்வரன் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனையடுத்து அரசியல் முக்கியஸ்தர்களின் மகள் பள்ளி சிறுமிகளோடு ஆபாச சாட்டிங் செய்த இன்ஸ்டா சாட்டிங் ஆதாரங்களுடன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆவடி காவல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் அளித்தேன். அடிப்படையில் பரத் மீது பூந்தமல்லி போலீசார் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இருப்பினும் அவரை போலீசார் கைது செய்யவில்லை. இதனிடையில் தன் மீது புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்து கொண்ட பரத் தனது சகோதரன் சதீஷுடன் இணைந்து 25ஆம் தேதி கோயம்பேட்டில் பைக்கில் சென்ற நான் மற்றும் எனது தம்பி சஞ்சய் ஸ்ரீராமை காரில் பின்தொடர்ந்ததாகவும் நீண்ட நேரமாக பின்தொடர்வதால் காரை மடக்கிய போது தன்னை கார் ஏற்றி கொள்ள முயன்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான CCTV காட்சி ஆதாரங்களுடன் பரத் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் ஆகிய இருவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண் IT ஊழியர் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக கோயம்பேடு CMPT போலீசார் வழக்கு பதிவு செய்து பரத் மற்றும் அவரது சகோதரர் சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பெரிய வசதி வாய்ப்போட வாழக்கூடிய ஒரு நபர் ஏன் இவ்வளவு பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிக்கணும்? அவங்க கிட்ட பணம் வாங்கி இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபரை இந்த சமுதாயத்துல அவ்வளவு ஈஸியா காவல்துறை வெளியில நடமாட விடக்கூடாதுன்றது வழக்கறிஞர்களான எங்களுடைய கோரிக்கை. இது 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சிம் கார்டு ஷாப்ல வேலை செஞ்சிருக்காரு. அந்த 7 வருஷத்துக்குள்ளதான் இவ்வளவு பெரிய அப்டேட் ஆகுது. அதாவது ஒரு கடையில சிம் கார்டு வாங்குறாங்க, அந்த சிம் கார்டு நம்பருக்கு ரேண்டமா ஒரு கால் வருது. அது இந்த பொண்ணு வாங்கும் போது ஒரு ராங் கால் வருது. யார் நீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் பரத் நீங்களான்னு சொல்லி இல்ல ராங் கால் தான் அப்படி பேச ஆரம்பிச்சு பழக்கம் ஏற்பட்டு இப்படிதான் எல்லா பெண்களையுமே அவர் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. போட்டோ எனக்கு நியூடா வேணும், அது இதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டு, அது இதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அதுக்குண்டான மெசேஜஸ் எல்லாம் தான் எவிடன்ஸ். சோ அதெல்லாம் பண்ணி யாரெல்லாம் ரிப்ளை பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியது, அவங்க கிட்ட பணம் வாங்கிக்க வேண்டியது, சொகுசு வாழ்க்கை இதை வச்சு வாழ வேண்டியது. இது இவ்வளவு தூரம் மீடியாக்கு எஸ்கலேட் ஆகிறதுக்கு காரணமே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதை சாதாரணமா எடுத்து முடிச்சாச்சு. ஆனா இவ்வளவு தூரம் இது மீடியாக்கு எஸ்கலேட் ஆகிறதுக்குரிய முக்கிய காரணமே நேத்து அவ்வளவு பட்டப்பகல்ல கோயம்பேடுல அதுவும் ஒரு மக்கள் சூழ்ந்து இருக்கிற இடம், அவ்வளவு கிரௌடடான ஒரு கோயம்பேடு மார்க்கெட் ஏரியால காரை வச்சு இடிச்சு இந்த பொண்ணை தூக்கிக்கிறான். அவங்க தம்பி மேல காரை நிறுத்தி ரிவர்ஸ்ல வந்து இடிக்கிறான்.
வெறித்தனமா ரிவர்ஸ்ல வந்து இடிச்சு பைக் மேல ஏறி அந்த பையனும் கொலை பண்ண பார்த்திருக்கான். சோ அதனாலதான் மேட்டர் இவ்வளவு எஸ்கலேட் ஆயிருக்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.